வக்கீலையா திரு பிரபாகரன் முழுமையான கவனத்துடன் முன்னின்று எப்பவும் ஆலோசனைகளை தந்து நடத்தணும்னு நான் உங்களை பணிவோட கேட்டுக்கிறேங்கய்யா. அம்மா, என்னுடைய உழைப்பும் உதவியும் இந்த அறக்கட்டளைக்கு எப்போதும் உண்டு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் நன்றி. போட்டோகிராஃபர் ஐயா, ஸ்டில் எடுங்க, வாங்க ஃப்ரெண்ட்ல. இனிமே நீங்க குடியிருக்க போற இடமே இதுதான். சூர்யா, தாமரை, இந்த பங்களாவுல எப்பவும் காவலுக்கு ஆள் இருப்பாங்க. போலீஸ் காவலும் இருக்கும். இங்க உங்களுக்கு எந்த ஆபத்து இருக்காது. 24 மணி நேரமும் காவல்துறையோட கண்காணிப்பு இருந்துகிட்டே இருக்கும். சரியா? போலாமா? கதவை திறங்க. வா வாங்கம்மா. வா. அம்மா, நானும் என் தம்பி சூர்யாவும் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே நீங்கதாம்மா. நீயும் இந்த சூர்யாவும் என்னோட குழந்தைங்க. உங்களை காப்பாத்துறது என்னோட கடமை. குழந்தைங்கள அம்மா தானே பத்திரமா காப்பாத்தணும். எங்களை பெத்தவங்க நாங்க நல்லா இருக்கணும்னு அவங்க தங்களையே அழைச்சுக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட நல்லவங்க பேர்ல ஒரு அறக்கட்டளைய துவக்கி பல பேர் வாழ்க்கையில ஒளி ஏத்துறதுக்கு எங்களுக்கு அறிவுரை கொடுத்து இந்த சமுதாயத்துல எங்களுக்கும் ஒரு கௌரவத்தை கொடுத்திருக்கீங்கம்மா. தாமரை, தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், மறுபடியும் தர்மமே வெல்லும்னு பகவத்கீதையில சொன்ன மாதிரி உங்க விஷயத்துல இப்போ தர்மம் ஜெயிச்சிருக்கு. அந்த தர்மத்தை ஜெயிக்க வச்சதே நீங்கதாம்மா. இதை இன்னார்தான் தொடங்கி வைப்பாங்க, இதை இன்னார்தான் முடிச்சு வைப்பாங்கன்னு ஆண்டவன் ஒரு கணக்கு போட்டிருக்காம்மா. அந்த கணக்கு எப்பவுமே பொய்யா போகாது. தர்மம் யாரும் இல்லைன்னாலும் தானாவே ஜெயிக்கும். மத்தவங்க எல்லாரும் அதுக்கு ஒரு கருவி, அவ்வளவுதான். என்னப்பா இது, கால்ல எல்லாம் விடுறீங்க, எழுந்துறீங்க. பண்ணுங்கம்மா. என்னோட ஆசீர்வாதம் எப்பவுமே உங்க கூடவே இருக்கும். நீங்க நல்லா இருப்பீங்க, எப்பவுமே நல்லா இருப்பீங்க. எழுந்துறீங்க, எழுந்துருப்பா, எழுந்துரு. இனிமே இனிமே நீங்க யார் காலையும் விழக்கூடாது. யார் கால்ல விழுந்தாலும் எதுவுமே நடக்காது. சொந்தமா உங்க கால்ல நின்னு பாருங்க, எல்லாமே நடக்கும். சரியா? சரியா? எப்பவுமே நீங்க இப்படி சந்தோஷமா இருப்பீங்க. ஆமா. அன்னைக்கு லோகிட்ட என்னடா சொல்லி அனுப்புன? என்னடா சொன்ன? நான் சிங்கம் புலிடா. நானெல்லாம் உன் போன்ல லைன்ல வரணுமா? வந்தானா உன் குடும்பத்தை கொளுத்திடுவேன் ராஸ்.
யாரா அவன்? ஏய் ஏய், கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. சொல்றா, நீ யார்கிட்ட பேசுறன்னு தெரியுதுல்ல? சிங்கம்புலி கிட்ட பேசுறடா நீ. வந்தனா சீரழிஞ்சிருவ நீ. உன்ன பைத்தியமா? போடா. சொல்றல போடா. ஏய் போடாங்கடா. ஏய் சொல்றா. என்னடா உனக்கு பைத்தியமா? ஏன் கதவு திறக்கற நீ? போடா. ஏய் போடாடா. ஏய் போடா. திருப்பி போடா. ஏய் போடா. ஏய் போடா. நான் வரதுக்குள்ள அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடணும். இங்க புலி. ஏய் 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 இங்கே இருங்கடா. அண்ணா வணக்கம். ஏய், ராஜவேல் எங்க இருக்காரு? அண்ணா. ராஜவேலு. வணக்கண்ணே. வணக்கம் ராஜவேலு. சிங்கம்புலி. உடம்பு சரியாயிடுச்சு போல் இருக்கு. உட்கார். ஏன் ராஜவேலு, சூர்யா காணாம போயிட்டான்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. எதுவுமே என்கிட்ட சொல்லலையே. என்கிட்ட சொல்லியிருந்தா கோடிக்கணக்கான சொத்து நம்ம கைவிட்டு போயிருக்குமா? ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கணும். இது ஒரு சாதாரண விஷயம் நினைச்சு அலட்சியமா இருந்துட்டேன். இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் அந்த அன்னக்கொடி தான். அவ மட்டும் என் கையில மாட்டட்டும். நம்மள முட்டாளாக்குன அந்த அன்னக்கொடிய சும்மா விடக்கூடாது. சும்மாவா? அந்த அன்னக்கொடி மட்டும் என் கையில மாட்டா அவ கதி என்ன ஆகுதுன்னு பாரு. அதுக்கப்புறம் ராஜவேலு எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு நீயே தெரிஞ்சுக்குவ. ஆமாயா, அவளை உயிரோட விடக்கூடாது. விட்டா வரிசையா நம்மள சாகடிச்சிருவா. அதுக்கு முன்னாடியே நாம அவளை காலி பண்ணிருந்தா. என்னடா திடீர்னு ஒருத்தன் கொல்லாம விட மாட்டேன்டா. யாரா அவன்? யாரா டேய்? யாரா நீ? யாரா? யாரா நீ? யாரா நீ? சொல்றா, சொல்லி சொல்லடா டேய். என்னடா வேணும் உனக்கு? யாரா நீ?
நீ யாரா? நானா நானா ஏய், நீ முத்துராசா தானே? முத்துராசா தானேடா? ஆமாடா. ஏய், ஏய், எதுக்குடா கழுத்தை பிடிக்கிற முட்டாளா? ஏய், வாடா. ஏய், கையடா. டேய், அண்ணன் ஏதோ கத்துறாரா? வாடா. கொல்லாம விட மாட்டேன்டா. மறுபடியும் எனக்கு எல்லாம் பேச்சு வராம போயிட போதுடா. ஏய், பிடிக்கடா, டேய். கொஞ்சம் விட்டுருந்தா சங்க நெரிச்சு ஜோலி முடிச்சிருப்பான் போல் இருக்க. உதட்ட வேற கிழிச்சிட்டானே. கை கால் ரெண்டும் நல்லாயிடுச்சு. நான் தானே முத்துராசாவை அடிச்சு கொலை பண்ணேன். நான் தானே ஏரி தண்ணியில தூக்கி போட்டேன். அவன் அப்பயே செத்து போயிட்டானே. அவன் எப்படி மறுபடியும் வர முடியும்? வந்துட்டானே வந்துட்டானே. அவன் பொழைச்சது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவன் எப்படி சென்னைக்கு வந்தான்னு தெரியலையே. ஐயா, அவன் சென்னைக்கு வந்தது ஒரு பக்கம் இருக்கட்டையா, நம்ம வீட்டு அட்ரஸ் எப்படியா தெரிஞ்சு வந்தா? அதான்டா எனக்கும் புரியல. முத்துராசா நம்மளை பழி வாங்க துடிச்சுக்கிட்டு இருக்கான் ராஜவேலு. அவனை உயிரோட விடக்கூடாது. அவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் அன்னக்கூடிய நாம நெருங்கவே முடியாது. அவன் தான் அவளை பாதுகாப்பா வச்சிருக்கான். சுண்டக்கா பையன், நாம அசந்த சமயமா பார்த்து வீட்டுக்குள்ளேயே பூந்துட்டானே. வேற சமயமா இருந்தா அவனை மறுபடியும் பரலோகத்துக்கு அனுப்பிச்சிருப்பேன். நீ வேறயா ராஜவேலு? அவன் உள்ள வந்தது இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. சுத்த முரடனா இருக்கான். ஆமாயா, நம்ம அடியாளுங்க மட்டும் வரலன்னா நம்ம நிலைமையே ரொம்ப மோசமா இருக்கும். நம்மள பார்த்து மத்தவங்க பயப்படுவாங்க, அந்த முத்துராசா பார்த்து நாம பயப்படுற நிலைமை ஆயிப்போச்சே. அவனை உயிரோட விடக்கூடாது, அவனை விடவே கூடாது. அவன் உயிரோட இருந்தா நமக்கு ஆபத்து தான். அவனை உடனே காலி பண்ணி ஆகணும். ஒண்ணும் பயப்படாத சிங்கம்புலி, நம்ம ஆளுங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல புடிச்சு தூக்கிட்டு வர போறானுங்க பாரு. ஒரேடியா பார்சல் பண்ணி நிரந்தரமா அவனை மேல அனுப்பிச்சிடுவோம். வாங்க
வாங்கடா டேய், வாங்கடா வேகமா தூக்கிட்டு வாங்கடா அவனை. எங்கடா அவன்? தப்சாயா இத சொல்லதான் இங்க வந்தீங்களா? ஐயா, அவன் அனாவசியமா தாண்டி ஓடுறாயா. ஒரு வயசான மாதிரியே தெரியலையா. போங்கடா, போய் சொல்லுங்கடா. எதிரியை பாராட்டுறதுக்கு தான் இங்க வந்தீங்களா? போங்கடா, மூஞ்சி மவரை கட்டிங்க. போங்கடா டே. சிங்கம்புலி என்னன்னே தெரியல. சிங்கம்புலி கொஞ்ச நாளா நமக்கு அடி மேல அடியா விழுந்துட்டு இருக்குது. இதை இப்படியே தொடர்ந்து விட்டோம்னா நம்ம தொழில விட்டுட்டு சாமியாரா போக வேண்டியதா. இதை இப்படியே விடக்கூடாது. விடமாட்டேன். நானே களத்துல இறங்குறேன். சூர்யா மனுஷனா பிறந்தா ஓடி ஓடி உழைக்கணும், அப்புறம் அதை எடுத்து ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும். ஓ தேநீர் தேநீர் அம்மாவுக்கு கொடுங்க. சாப்பிடுங்க அம்மா. வேண்டாம், அவனுக்கு கூட. சரி 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 சரி. என்னம்மா யோசிக்கிறீங்க? ஐயா, ராஜவேலுவால தாமரை சூர்யாவுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுங்கிறதுனால்தான் ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சு இவங்க பேர்ல இருக்கிற சொத்தை எல்லாம் அந்த அறக்கட்டளையில சேர்த்துட்டோம். மணிகண்டன் மகேஸ்வரி பேர்ல இருக்கிற 100 கோடிக்கும் மேல இருக்கிற மதிப்புள்ள சொத்தை தனக்கு வரணும்னு தான் அதுக்கு வாரிசான தாமரையும் சூர்யாவையும் இத்தனை வருஷமா ராஜவேலு தாம் பாதுகாப்புல வளர்த்துக்கிட்டு வந்தான். தாமரையும் சூர்யாவும் தன்னை மீறி போனதுக்கு அப்புறம் சொத்து தன் கைய விட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்க இந்த கேஸ எடுத்து வாதாடி தாமரைய ஜாமீன்ல வெளியில கொண்டு வந்துட்டீங்க. இதுக்கெல்லாம் ராஜவேலு ஆத்திரப்பட்டு தாமரை சூர்யா ஏன் உங்களையும் ஏதாவது கண்டிப்பா பண்ணதான் போறான். அத நினைச்சாதான் ஐயா எனக்கு பயமா இருக்குது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. தாமரை சூர்யாவுக்கு தான் 24 மணி நேரம் போலீஸ் பாதுகாப்பு போட்டாச்சே. எத்தனை நாளைக்குதான் ஐயா போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியும்? இவங்களோட ஆயுசுக்கும் இல்ல உங்களோட ஆயுசுக்கும் நம்ம போலீஸால பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? அது முடியாதும்மா. இது ஒரு இடைக்கால பாதுகாப்பு தான். ஐயா, தாமரைக்கும் சூர்யாவுக்கும் எந்த சூழ்நிலையிலையும் ராஜவேலுவாலேயோ இல்ல அவனோட அடியாட்களாலேயோ எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. அதுக்கான முன்னேற்பாட நம்ம உடனே பண்ணியே ஆகணும். என்ன மாதிரி ஏற்பாடு பண்ணலாம்? ஐயா, நீங்க ராஜவேலு மேல போலீஸ் கிட்ட போய் புகார் கொடுத்த மாதிரி தாமரைக்கும் சூர்யாவுக்கும் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா அதுக்கு ராஜவேலுவோ இல்ல அவனோட அடியாட்களோ தான் காரணம்னு காவல்துறை அதிகாரிகிட்ட ஒரு புகாரை கொடுத்து வச்சிட்டா அது இவங்க 2 பேருக்கும் ஏன் உங்களுக்கும் பாதுகாப்பா இருக்கும் இல்லையா? வெரி குட் ஐடியா அம்மா. ஐயா, தாமரை சூர்யா உங்களோட பாதுகாப்பு ஏற்பாட இன்னைக்கே, அதுவும் இப்போ இந்த நிமிஷத்திலேயே நாம செஞ்சுதான் ஆகணும். அம்மா, அதுக்கு இப்ப என்னம்மா அவசரம்? நாளைக்கு கூட பண்ணிக்கலாம். முதல்ல சாப்பிட வாங்கம்மா. இல்ல தாமரை, எதையுமே நாளைக்குன்னு நம்ம தள்ளி போடக்கூடாது. ஒரு நல்ல காரியத்தை நாம செய்யணும்னு நினைச்சிருந்தா அதை உடனே நம்ம செஞ்சு முடிச்சாகணும். அதுதான் நல்லது. ஆமா அம்மா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். அதுக்காக சாப்பாட்டையெல்லாம் ஏன் ஒதுக்கி வைக்கணும்? உங்களை மாதிரி நல்லவங்களுடைய உடல் ஆரோக்கியமா இருந்தா தான் தாமரை சூர்யா மாதிரி சிக்கல் பட்டிருக்கவங்களுக்கெல்லாம் உதவி செய்ய முடியும். இல்லைங்கய்யா, முதல்ல தாமரை சூர்யாவுக்கு நம்ம பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணணும். அதுதான் இப்ப எனக்கு முக்கியம்.
சரிம்மா, வக்கீலுங்கிற முறையில தாமரை சூர்யாவுக்கு யாரால ஆபத்து இருக்கோ அவங்க பேர போலீஸ் அதிகாரிகிட்ட போய் நான் எழுதி கொடுத்தா போதும். ம், நான் இப்பவே ஐஜி ஆபீஸுக்கு போய் அந்த ராஜவேலோட பேரை கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன். சரியா? சரிங்க. உடனே செய்றேன். உடனே செய்யுங்க. நான் வர்றேம்மா. தாமரை, அம்மா, சூர்யா, இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அந்த ராஜவேலு இல்லைன்னா அவனோட அடியாட்களால உங்களுக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கு முழு பாதுகாப்பா இருக்கும். ம். போ, சாப்பாடு எடுத்து வை. போ சூர்யா, அக்காக்கு உதவி பண்ணு. போ. ராஜவேலு, இனிமே தாமரையும் சூர்யாவையும் உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. ஒண்ணும் செய்ய விட மாட்டேன். கடவுளே, தாமரைக்கும் சூர்யாவுக்கும் என் மூலமா பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்ட. நான் பெத்த மகளை யார் மூலமா எனக்கு நீ காட்ட போற? அது எப்ப நடக்கும்? அது வரைக்கும் நான் உயிரோட இருப்பேனா?